ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு வந்து ஊர்லேருந்து பார்சல் வந்திருக்குங்க. யார் அனுப்பியிருக்கான்? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க. என்ன ஸ்பெஷல்னா எங்களோட வெட்டிங் அனிவர்சரி வருது. ஆமாம், 15th வெட்டிங் அனிவர்சரி, ஜூன் 6th. நல்ல நக்கல் உனக்கு. அதுக்காக வந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக் கல்யாண நாள். போன வாரம் அனுப்பி ஒரு 7 நாளைக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து சேர்ந்துருக்கு. அதில் வந்து 2 சர்ப்ரைஸ் கீதிகாவுக்கும் சுதிக்ஷாவுக்கும் இருக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்காங்கன்னே காட்டலை. ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 17 kg பார்சலுங்க. கருட வேகால மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. கருட வேகாலேருந்து. ஓப்பன். எனக்குமே இதில் இருக்கிறது ஒரு 2-3 சாரி மட்டும் தெரியும், மற்றது தெரியாது என்ன இருக்குன்ட்டு. தாத்தா ஸ்வீட் இல்லாமல் அனுப்புவார் அவனுக்கு. லாஸ்ட் மினிட்ல வாங்கி எப்படியோ வச்சு அலைஞ்சு செஞ்சு அனுப்பிட்டாரு. என்ன வாங்கி வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். டேய், இப்படி பண்ணணும்டா, மெதுவாடா. அப்பா, எனக்கு தானே ஃபஸ்ட்டு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டடு. இது ஆக்சுவலி இன்னொரு மெயின் பர்பஸ் என்னன்னா, மிளகாத்தூள் எனக்கு காலியாக போகுது. அதுக்கு தான் பார்சல் அனுப்பணும்னு ஆரம்பித்தோம். ஆனால் எக்ஸாக்டாக சரி கல்யாண நாளைக்கு முன்னாடி வந்துடணும்னு எங்கள் அம்மா அனுப்பிட்டாங்க. அது வீட்டு மிளகாத்தூள், அதுவே வந்து ஒரு 5 கிலோ வந்துருச்சு. என்ன சொன்ன? யார் சரி, எடுங்க. எப்படி கரெக்டா மேல ஏசியில இருக்கு, அதை எடுக்காம உன்னோட ஐட்டத்தை எடுக்கிற. அழகா இருக்கு. ஓப்பன் பண்ணு. இங்க வச்சு மேல வச்சு ஓப்பன் பண்ணு பாக்கலாம். உன்னோட தான்டா அது. நீ வளர்ந்துட்டல அவ்வளவு பெருசா. அனுப்பி விட்டியா வாக்குது? கீதிகா கொஞ்சம் சுதிக்ஷா வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல்ல வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இம்மீடியட்டா எங்க அம்மானால கண்டுபிடிக்க முடியல. வந்து சூப்பரா இருக்குல்லடா. உன்னோட தான், நீ வளர்ந்துட்டல பிக்கெல்லாம். நல்ல ஒரு என்ன கலர் இது? சந்தன கலரு. க்ரீம் கலரு. அதில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு. அப்புறம் டாப்பில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி, கீழே டாசல்ஸ்லாம் இருக்கு. சூப்பர். எங்க உன்னோடது எங்கடா செல்லம்? அது என்னது? அது என்னோட பிளவுஸு. சரி வச்சிரு, அது அப்புறமா காமிக்கலாம். எடுத்தே வைங்க, வெளியில எடுத்தே வச்சிருங்க பேசாம. அம்மா சேலையை தனியா இதா வச்சுட்டீங்கன்னா குட் ஜாப். வச்சு காமி உயரம். கரெக்டா இருக்கு உனக்கு. என்ன கண்ணு வைக்கிற இத்தனை இருக்குன்னு? அவ்வா எப்பவுமே எனக்கு சேலை தான் வச்சு விடுவாங்க நிறையா. அதெல்லாம் 6 மாசமா. இப்போ எவ்வளோமா? ரொம்ப நாள் ஆச்சுலம்மா பார்சல் அனுப்பி. ஆமாம்மாவா? அவ அடிக்கடி எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படியா? அவ கிட்ட சொல்லிடு. அப்படியே ஃபேவரட் ஒண்ணா? அப்புறமா சொல்றியா? அம்மா கிட்ட என்ன சொல்ல விரும்புற? தேங்க்யூ. கீதிகாக்கு ஒரே வந்து சுதிக்ஷாக்கு ஒரே இதுங்க. எனக்கு நிறைய சேலை வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு தான் நிறைய சேலை. உங்களுக்கு ஆளுக்கு 2 ட்ரெஸ் தான் வாங்கி வச்சாங்க. நான் தான் சொன்னேன், நம்ம இங்கே நிறையா வச்சுருக்கோம்ல, வேற இன்னும் போட. அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை விட அந்த மாடர்ன் ட்ரெஸ் நிறையா நம்ம இங்கே வாங்குகிறோம். அதெல்லாம் சேஃப்டிக்கு பேகுமா. ஸ்வீட் வந்து கொண்டே இருக்கிறது. அல்வா பிரேம விலாஸ் அல்வா. டாடியோட ஃபேவரெட்டு. இது கடலை முட்டை. இது பேர் என்னம்மா? பீனட்டு. இதோ இங்கே ஜிலேபி எல்லாம் மிக்சடு ஸ்வீட் எல்லாம் ஸ்வீட் வந்துருச்சுங்க. ரெடியா? எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டாங்கங்க. இதுக்கா? இங்கே காட்டு. அந்த சால் இதுக்கா? இப்போ சுதிக்ஷாவோட ட்ரெஸ்ஸு.
ஸ்கர்ட். ஓ நல்லா இருக்குல்ல இந்த கலரு, டீல் கிரீன் மாதிரி. எது ஃப்ரண்ட்? நோ இது பேண்ட்மா. ஓ பலாசோ இந்த பேண்ட் மாதிரி, ஃப்ரீ பேண்ட் மாதிரி. அது பேர் என்னம்மா? பேண்ட்ஸ். அதுக்கப்புறம் டாப் வந்து அக்காக்கு எடுத்து கொடுறா செல்லம். கீதிகாவோட ஷாலை பாருங்க, நல்லா பெரிய ஷாலா இருக்கு. கீதிகா உன்னோட எடுத்து வச்சு பாரு. இது ஒன்னோடது. பேண்ட் ஆனா லுக் ஸ்கர்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டாப். நல்லா இருக்குமா? இங்க பாருங்க சூப்பர் ஒர்க். மேலெல்லாம் வந்து இந்த எம்ப்ராய்டரி இது மாதிரி உள்ள ஒரு டாப், மேல ஒரு ஜாக்கெட். டாப் இல்லாமையும் போட்டுக்கலாம், ஜாக்கெட் இல்லாமையும் போட்டுக்கலாம். ஜாக்கெட் இல்லாமன்னா அந்த மாதிரி பிளைனா இருக்கும், கீழே ஸ்கர்ட். ஏமா அது மாதிரி நல்லா இருக்கு. அது கொண்டு வா. அந்த காலர் நெக் நல்லா, அந்த நெக்கு கிட்ட இருக்கிற டிசைன் நல்லா இருக்கு. எடுத்து சாப்பிட்றா சொல்லும். இது வந்து சுதிக்ஷாவோடது. அழகா இருக்குல்ல அது. திருப்பி திருப்பி வைடா. முன்னாடி மிரர் ஒர்க்லாம் வச்சு ஸ்கர்ட்டு. அப்புறம் அது மாதிரி எடுக்கல. இல்ல கரெக்டா தான் இருக்கு. வேணும்னா நம்ம தான் மிஷின் வாங்கிட்டோம்ல. அவ்வா கேட்டாங்க உன்னை அளவு எடுத்து அனுப்ப சொல்லி. அப்புறம் சரி மிஷின் இருக்குல்ல, அதனால நானே பிடிச்சிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு ஷால் இருக்கா? நெட்டட் ஷாலு கூட அம்மா ஓபன் பண்ணி தருவா. கத்தி இருக்கு பாரு நம்ம கிட்ட. நல்லா இருக்குல்ல ஷாலு, சூப்பரா இருக்கு. அவங்களோட கோட்டா முடிஞ்சிருச்சு. 2 ட்ரெஸ் வந்து வாங்கியாச்சு. ஆளுக்கு 2 ட்ரெஸ். ஓகே அம்மாவோடது நான் காமிக்கவா? எது இது வந்து இது என்னம்மா சொல்லு பார்க்குறேன் நான். இது வந்து பிரேம விலாஸ் பால்கோவாவா? போதுண்டா, கைப்பற்றுறோம்டா. உன்னை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குடா. குடுறா, இல்லைன்னா நானாவது ஓப்பன் பண்ணி தரேன். ஓப்பன் பண்ணி. கீதிகாவோட ஃபேவரட் காஜு கத்திரி. அடிக்கடி கீதிகா கேட்பாங்க எப்போ தாத்தா பார்சல் அனுப்புவாங்க. அது கேட்பாங்க எப்போ இந்தியா போவோம். அப்புறம் இன்னொன்று கேட்பியே, அவ்வா எப்போ ஊருக்கு வருவாங்க, நம்ம எப்போ இந்தியா போவோம், அப்புறம் தாத்தா எப்போ பார்சல் அனுப்புவார். இந்த 3 கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க. இப்போ 1 வாரம் 10 நாளா நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க கண்டினியூஸா? போவோம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டியே, அவ்வா வரலாமா, அவ்வாவை கூட்டிட்டு வரீங்களா? இதே தான் கேள்வியே. பால்கோவா? ஆமா. ஓ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீ சாப்பிடு. ஓ இடையில ஏதோ போட்டிருக்காங்க போல. ஆனா காஜு கத்திரியே வந்து நட்ஸ் வச்சு தான் பண்றது. அப்படியா? குடு கொஞ்சோன்னு. பிஸ்தாச்சுவா? இது இப்படி கேஷ்யூல தானே பண்ணுவாங்க. ஆமா ஏதோ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அதை சாப்பிட்டு இது சாப்பிட்டா இனிப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து பால் அல்வா. பால் அல்வாவா? இருக்கு நல்லா இருக்கும். இது அம்மாவோட ஃபேவரட். இன்னொன்று இருக்கும், அடையார் ஆனந்த பவனில் மோதி பார்க்கணும் ஒன்று இருக்கும். மஞ்சள் கலரில் குட்டி குட்டி உருண்டையா லட்டு மாதிரி, குட்டி லட்டு மாதிரி. பிடிக்கும்ல உனக்கும்? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறது எல்லாம் என்னோட saree தாங்க. அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரஸ்ட் ஆரஞ்சில் வந்து இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி saree இந்தியாவில் எல்லா ஊர்லேயுமே எல்லாருமே கட்டியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் இது வந்து ஆக்சுவலாக ட்ரெண்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே தேடினேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. எங்கள் அம்மா இது வாங்கி வச்சுருந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணி அனுப்பிட்டாங்க. அழகாக இருக்குல்ல? பக்கத்தில் வாங்க. நல்லா அழகாக வந்து செக்குடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பார்டர் ஆக்சுவலாக நல்ல பட்டு சேலை பார்டர் மாதிரி நல்லா இருக்கு. நல்ல லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பின்னாடி வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த பார்டர் வச்சே இந்த மாதிரி ஒர்க்கு. முன்னாடியும் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்டாக இந்த 3/4 அந்த ஸ்லீவ் தான் வைப்பேன் எல்லா ப்ளவுஸ்லையும். எனக்கு அந்த ஸ்லீவ் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஸ்லீவ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு சூப்பராக தச்சு அனுப்பிட்டாங்க. இந்த மாடல் எல்லாமே ப்ளவுஸோட டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எங்கள் அம்மாவோட ஐடியா தாங்க. எனக்கு இந்த சாரீலாம் வாங்கினது கூட தெரியாது. ஸோ அப்புறம் வந்து இந்த சாரீ ப்ளூ சாரிக்கு அப்புறம் மெரூன் சாரி பண்ணுறீங்க. மெரூன் சாரீ பண்ணவா? இது பண்ணவா? அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்தியா போகிறப்பெல்லாம் நாங்கள் வந்து ஸ்ரீ காமாட்சி சில்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அங்கே ஆர்டர் பண்ணி ஒரு சில சாரீஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஃபேமிலிக்கே மொத்தமாக வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட ஹவுஸ் வார்மிங், எங்களோட ஹவுஸ் வார்மிங்க்கு கூட நான் ஒரு எல்லோ கலர் சாரீ கட்டியிருப்பேன். அதுவுமே அவங்கள்ட்ட தான் வாங்கினது. இந்த சாரீ வந்து சென்னை போனப்போ அம்மா ஸ்டோர்லேயே போய் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த கலர் வேணும்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அங்கேயே போய் வாங்கியிருந்தாங்க. காமி பக்கத்தில் வந்து நல்லா தெரியுதா? அதுக்கு வந்து அப்பா இது காட்டு. சூப்பர். ப்ளவுஸை மேலே ஏற்று. ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணி, இது ஃபுல் ஒர்க் கொடுத்து எங்கள் அம்மா பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதோ சூப்பராக இருக்கு. வா ரொம்ப அழகாக இருக்குல்ல? நல்லா எடுறா தங்கம். இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு, இங்கே ஃபுல்லாக இங்கே நெட்டு கொடுத்து இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கு. எந்த டிசைனும் என்னோடது கிடையாதுங்க, எந்த ஐடியாவும் என்னோடது கிடையாது. நீங்கள் நெக்கு பாருங்க. தெரியுதா? அது பார்த்துக்க, நீங்கள் கவர் ஆகும். நெக் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்க பின்னாடி நெக்கும் சூப்பராக இருக்குல்ல? பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த சாரி வந்து என் தம்பி ஒய்ஃப் வச்சிருக்காங்க, இதே கலர் வச்சிருக்காங்க. அப்பா 60 கல்யாணம். 60 கல்யாணம் ஊரில் ஃபங்க்ஷன் வச்சோம்ல, அப்போ அத்தை கட்டியிருந்தாங்கல்ல. அவதான் கல்யாணம் இல்லாட்டி செக்ஷுவல் ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன். இது எனக்கு போட்டாங்க. அது ஹாஃப் சாரி ஃபங்க்ஷனுக்கு அத்தை கட்டியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து லாவெண்டர் கலர் தான் நான் வச்சிருக்கேன். லாவெண்டர் கலர் நான் வச்சிருக்கேன், அது நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்ததுனால இது வந்து சென்னையில வாங்கினதுங்க. அந்த இன்ஸ்டா பேஜ் அதுதான் ஸ்ரீ காமாட்சி சில்க்குன்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அப்பனா வரும். நம்ம லிங்க் எதுவுமே இதுல கொடுக்க முடியாது. இதுதான் செக்ஷுவல் ட்ரெஸ். நல்லா இருக்கு, ஆக்சுவலி கரெக்டா இருக்கு. டாப் மட்டும் தான் கொஞ்சம் பிடிக்கணும். ஹைட் இதெல்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அந்த ஆக்சுவலா ரொம்ப ஹெவியா இல்லாம ஈஸியா கேரி பண்ற மாதிரி. அந்த ஸ்கர்ட் பாத்தீங்களா? ஸ்கர்ட் பாருங்க, so detailed, பியூட்டிஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி, இது வந்து நான் தாங்க ஆர்டர் பண்ணேன். இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சு இஷானா பொட்டிக்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நாளாக அந்த காஞ்சி காட்டன் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கா, எல்லோரும் கட்டி அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கணுன்ட்டு பக்கத்தில் கட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி இந்த ப்ரௌன், இந்த காஃபி ப்ரௌனே வேணும்னு சொல்லிட்டு இன்னொன்று அந்த ப்ளூவும் ட்ரெண்டாக இருந்ததுல, ஸோ அந்த ப்ளூவும் வாங்கணும்னு நினச்சேன். ப்ளூ எனக்கு செட் ஆகலை, அதனால வந்து நான் இந்த காஃபி ப்ரௌன் ஆர்டர் போட்டு இது வாங்கினேன். இங்கே பக்கத்தில் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து க்ளோஸ் நெக் மாதிரி கொடுத்து கீழே வந்து இங்கே இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் சின்ன ஓப்பன் கொடுத்து ஸ்லீவ் வந்து நார்மலாக அந்த பார்டர் ஃபுல்லாக எனக்கு வேணும்னு கேட்டதுனால ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்டர் வச்சு கேட்டிருந்தேன் நான். ஸோ இதோட மாடல் நான் எங்கள் அம்மாட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு வந்து முன்னாடி இந்த பார்டர் இருக்கணும், இந்த சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எங்கள் அம்மா சூஸ் பண்ணி தைச்சிட்டாங்க. பட் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது சாரீ. நான் கூட காட்டன் சாரின்றதுனால கொஞ்சம் மொடன்னு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பாருங்களேன், அவ்வளோ மொடன்னு இல்லை. ஸோ இந்த சாரீலாம் நான் வேகமாகவே கட்டிடுவேன், ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் இது கட்டிடுவேன். இது வந்து என்னோட கல்யாண நாளைக்கு கட்டணும்னு நான் வச்சுருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீக் எங்களோட கல்யாண நாள் பார்ட்டி வைக்கலான்னு இருக்கும். அதுக்கு இது கட்டுவேன், இல்லைன்னா கட்டுவேன், ஏதாவது ஒன்று கட்டுவேன். அது கட்டினீங்கன்னா நாங்கள் இந்த ப்ளூ கலர் போட்டுக்கலாம். கரெக்ட் இல்லை, அது கட்டிக்கலாம். அப்படின்னா
அது ப்ளவுஸ் பாத்தியா? அதுக்கு இது கட்டினாலும் அந்த ப்ளூ கலர் போட்டுக்கலாம், ஏன்னா சுற்றி அந்த டாசல்ஸ் ப்ளூவாக இருக்கு. இந்த ப்ளவுஸ் பாத்தியா அவ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஸோ அப்புறம் அதே மாதிரி இது வந்து நான் இது ஆர்டர் போட்டேன்ல, இன்னும் எனக்கு காஞ்சி காட்டன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாட்ட. அப்புறம் அம்மா சொன்னாங்க நானே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், நான் அதுவே வந்து உனக்கு தச்சு தரேன்னு சொல்லிட்டு. இது ஒரு லைட் க்ரீனில், லைட் க்ரீன், அது என்ன க்ரீனு? லைட் க்ரீன், பச்சை பயிர் க்ரீனா தெரியல, ஏதோ ஒரு க்ரீனு, க்ரீனில் டார்க் க்ரீன் பார்டரு. ஸோ அது வச்ச மாதிரி சாரி. இது பார்டர் பாருங்க, சூப்பராக இருக்கு. பீகாக் எல்லாம் போட்ட மாதிரி லாங் பார்டர். ஐயோ ஹாப்பியாக இருக்கி. Such a potato. நான் நினச்சதை விட சூப்பர் கலராக எனக்கு கிடச்சிருக்கு. ஓ நல்லா இருக்கே ஃப்ரண்ட்டு. பேக்கடா குண்டு பானை. பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக் வச்சு கீழே அந்த பார்டர் வச்சுருக்காங்க. பக்கத்தில் காட்டுறான். இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்காங்க. ஹேண்ட் வந்து ஃபுல் லென்த்து இந்த இது கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வச்சு. எதுக்கு பின்னாடி வந்து முன்னாடி வைக்கிற டிசைன் மாதிரி வச்சுருக்காங்க? பின்னாடியா? சுடிதாராக இருந்தால் முன்னாடி வைக்கலாம். ப்ளவுஸில் முன்னாடி டிசைன் வச்சாலும் எனிவே நம்ம கவர் பண்ணிடுவோம்ல, தெரியாது. ஸோ அதனால இந்த ஒரு சைடு ப்ளவுஸ் ஒரு பக்கம் சாரீ கவர் ஆயிரும், இந்த பக்கம் மட்டும் டிசைன் வச்சுருக்காங்க. பீப்புள் எப்படி கட்டுவாங்களா? இந்த பக்கம் தான் கட்டுவாங்க, எல்லாருமே ஒரே சைடு தான் கட்டுவாங்க. ஸோ அதனால் இந்த சாரீ சூப்பராக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துலேயே இந்த சாரியெல்லாம் கட்டிடுவேன். ரிலீஸ் ரொம்ப சீக்கிரமாக கட்டிடுவேன். என்னோட ஃபேவரட் சாரீஸாக இருக்குது. ஓகே இருங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீதிகா ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க. அவங்களோட லெஹெங்கா இங்கே நின்றுக்கோங்க, அழகா இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த தடவை 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே கரெக்டாக அளவெடுத்த மாதிரி இருக்கு. என்னமா சம்டைம்ஸ் பெருசாக இருக்கும், குட்டியாக இருக்கும், ஆனால் அது கரெக்டாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது, இந்த இடத்த பிடிச்சிக்கலாம். பட் கலர் காம்பினேஷன் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல். இதுவும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாரீங்க. ஏன்னா இந்த கலர் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவோட கல்யாண சாரீ வந்து இந்த கலர் தான், இந்த க்ரீன், இந்த கிளிப்பச்சை கலரில் வந்து மெரூன் கலர் பார்டரு. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கட்டணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடி, இது என்ன சாரீ பேரே மறந்துருச்சு. இதுவுமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஈஷானா பொட்டிக்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் ஆர்டர் பண்ணேன். 3000 ருபீஸோ என்னவோ அந்த மாதிரி, 3000 சம்திங் அந்த ரேஞ்சில் ஆர்டர். நான் சொன்னேன்ல எங்கள் அம்மாவோட சாரியை பார்த்து வாங்கினேன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவோட கல்யாண புடவை இது தான், ஆனால் கொஞ்சம் ஃபோட்டோவில் க்ரீன் கலர் வந்து வேறு மாதிரி தெரியுது. ஸோ இதை ஞாபகம் வச்சு தான் நான் இந்த புடவை ஆர்டர் பண்ணேன். இது வந்து எங்கள் அம்மாவோட வளைகாப்பப்போ அதை கல்யாண சாரியை கட்டி இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புடவை நான் ஆர்டர் பண்ணேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸு உள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த பழைய காலத்து பழைய காலத்து சாரீ தாங்க. அப்படியே இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா யானை மயில் இருக்கிற மாதிரி. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவே அந்த பார்டரே வச்சு ஸ்லீவ்ஸ் கொடுத்துட்டாங்க. பேக் சைடு இந்த மாதிரி அதே பார்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக ஹை நெக், ரொம்ப மேலே ஏறின மாதிரி இல்லாமல் முன்னாடி இந்த மாதிரி பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதெல்லாம் வாங்கி ஆக்சுவலாக 6 மாதம் 1 வருஷத்துக்கிட்டே ஆகுது அப்போ வாங்கினது. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இது வந்து அம்மா வந்து கல்யாண நாளைக்குனே ஸ்பெஷலாக எனக்கு எடுத்து அனுப்பி விட்டது. இந்த டார்க் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ தானடா, சூப்பராக இருக்கு. It's like more of a purple blue, like specific angles la purple இருக்கு, எனக்கு கொஞ்சம் angles blue இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரி, அழகா தெரியுதால. நான் பாக்கும்போது எனக்கு purple இருக்கு, எனக்கு கேமரால பாக்கும்போது blue இருக்கு. இது ஃபுல்லா வந்து இந்த செக்டு, இங்க மேல எல்லாம் செக்டு பேட்டர்ன், அப்புறம் கீழே வந்து இந்த சில்வர் இது மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே எடுத்தாங்கன்னு தெரில, அதனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸில், மதுரை போத்தீஸில் எடுத்திருக்காங்க. உப்படா சாரின்னு சொல்லிட்டு நியர்லி 6000 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமாங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த செக்டு பேட்டர்ன் ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவே எக்ஸாக்டாக நான் மைண்டில் நினச்சாவே சம்டைம்ஸ் எங்கள் அம்மா வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சாரீ. பார்டர் வந்து ஒரு நிமிஷம், இதுக்கு வந்து முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முந்தி, ப்ளூ, this is cool. டீல் ப்ளூ
டீல் ப்ளூ தானே. ஆக்சுவலாக அந்த சேலையை உடைக்கலாம் போல இருக்கு. நல்லா இருக்கு. No, it's just blue. தெரியுறேன் நானே. Like light blue. Yeah, தெரியுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் சீத்துவா இருக்கு. இல்லைங்க, சிங்கிள் ஃபீட் விட மாட்டோம். விடுறதுனா விடலாம். ஒன்றா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. It's so good. சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி என்கிட்ட இல்லாத கலருங்க. இந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக என்கிட்ட இந்த கலரே இல்லை. இந்த செக்டு பேட்டர்னுமே நான் வாங்கணும்னு மைண்டில் நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா எக்ஸாக்டாக வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, எனக்கு சொல்லவே இல்லை. அவங்க ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Actually, இந்த சேலை கட்டுறதா இந்த சேலை கட்டுறதா? இதை கட்டிடலாமா? ஆக்சுவலி மம்மி வந்து அவங்க க்ளாசட்குள்ளே ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. ரெயின்போ ஆர்டரில் சேலை வச்சுருப்பாங்க. அதில் இந்த கலர் இல்லை. இல்லை இந்த கலரு. ஆமாம். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செக்டு பேட்டர்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். மெதுவாக இதை மடிக்கணும். இப்போ மெதுவாக எடுத்து இங்கே வைக்கலாம். சும்மா சைடில் வைங்க, அப்புறமா மடிச்சுக்கலாம். எனக்கு பேண்ட் பிடிச்சிருக்கு. பேண்ட் நல்லா இருக்கு. அந்த டாப்ஸ்ல அந்த ஒர்க் ஏன் இப்படி ஆடிட்டு இருக்க? Because it's like so cool. ஸோ நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஜாக்கெட் வச்சு. இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸாக ஷால் போட்டு இப்படியும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த கலர் நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஒரு வேஷ்டி சட்டைங்க. ஏன்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து நிறைய டிஷர்ட் எல்லாமே எடுத்து அனுப்புவாங்க. ஆனால் இப்போ இங்கேயே இவங்க நிறைய வாங்கிக்கிறாங்க. அதனால டிஷர்ட்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அதுக்கு ஒரு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் போட்டு வரணுன்றதுனால அனுப்பலை. என் ஹஸ்பண்டுக்கு வந்து கோல்டு கலரில் ஒரு வேஷ்டி சட்டை மட்டும் அனுப்பிட்டாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய வேஷ்டி சட்டையும் இன்னும் கட்டாமல் புதுசாக வச்சுருக்காங்க அவங்க. ஸோ கல்யாண நாளைக்கு இந்த ஒன்று கல்யாண நாளைக்கு இது வந்து கல்யாண நாளைக்குன்னு ஸ்பெஷலாக. ஸோ இந்த சாரியும் இதுவும் வந்து ஸ்பெஷலாக கல்யாண நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதான் அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கல்யாண நாளைக்கு போடுவாங்க. எல்லா இதுக்கும் வந்துடும். பர்த்டே, கல்யாண நாள், என்ன எங்களோட ஃபெஸ்டிவல்னாலும் எங்கள் அம்மா அப்பா எடுத்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி இதுதான் நாங்கள் வந்து அன்றைக்கி போட போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரிங்க. இது இதோட ப்ளவுஸ் தான். அது எக்ஸ்ட்ரா ப்ளவுஸு. ஓகே, தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு பர்பிள் சாரி. எனக்கு இந்த சாரி மெட்டீரியல் சூப்பராக இருக்கு. லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனா சம்திங் அந்த மாதிரி ஸ்கேலப் ஓப்பன் பேக் போட்டது. இந்த மாதிரி ஸ்லீவு. அப்புறம் முன்னாடி இந்த தடவை ஒரு முக்காவாசி ப்ளவுஸ் சேம் பேட்டர்ன் தான். நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட, இந்த மாதிரி முன்னாடி வரணும்னு சொல்லி முன்னாடி வந்து எனக்கு பார்டர் வரணும்னு சொல்லிட்டு. எல்லாம் வீடியோலாம் பார்க்குறோம்ல, எல்லோரும் இந்தியாவில் போட்டிருக்காங்க அழகழகா. ஸோ நம்மளும் அந்த மாதிரி தச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதோட ப்ளவுஸு, இதோடது. ஆக்சுவலாக இந்த சாரீ அப்பா நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் வேணால் கட்டிகிட்டு இருக்கலாம் ஏமா, அந்த மாதிரி சாரீ. ஆனால் இந்த சாரீ பேர்லாம் எனக்கு தெரிலங்க, எங்கே வாங்கினாங்கன்னு தெரில. Such a potato. Beautiful saree. Yeah, but you're a potato. நெக்ஸ்ட்டு இது ஒரு சாரீங்க. இதுவுமே நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ஸ்ரீ காமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த டீல் கலர் வாங்கினாங்களே, அதே கடையில் வந்து இந்த சாரீ வாங்கினாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில், இது என்ன கலர் தான்? Pink. பிங்க் இல்லை, லாவெண்டர். It's like, you know, it's pink, but it's just like, it's like off pink. பிங்க் அந்த மாதிரி. பிங்க்கும் அந்த லாவெண்டருக்கு வந்து டச் இருக்கிற மாதிரி ஒரு கலர். ஸோ அது ஜண்டாவா? No, it's not magenta. ஸோ இது வந்து கிரே கலரில் இந்த கலருங்க. இது ஆக்சுவலாக எங்கள் நாத்தனார் வந்து பால் காய்ச்சினாங்க லாஸ்ட் இயரு. பால் காய்ச்சும் போது புடவை எடுத்துக்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துக்க பணம் கொடுத்தாங்க. ஸோ அதில் எடுத்த புடவை தான் இது. குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் அதெல்லாம் அந்த மாதிரி எடுத்தது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஸ்பெஷலாக எங்கள் அம்மா எடுத்தாங்க. அவங்க கொடுத்த பணத்தில் மெமரியாக வந்து எடுக்கணும் அவங்க பால் காய்ச்சல் கொடுத்ததுலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எடுத்தது தான். ஊருக்கு போகிறப்ப ஒரு தடவை எங்கள் அன்னிக்கு கட்டி காமிச்சிடலாம். எஸ், ஊருக்கு போகிறப்பையும் கட்டலாம், இங்கேயும் கட்டலாம், எல்லா இடத்துலையும் கட்டலாம். எல்லா இடத்துலையும் கட்டுவோம். ஃப்ளைட்டில் கட்டலாம், கீழே கட்டலாம், மேலே கட்டலாம். அப்புறமா இதுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வேணாம். ப்ளவுஸுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. I like the flowers. ஃப்ளவர்ஸ் இந்த இது கொஞ்சம் இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் கொடுத்து
அழகாக இருக்குல்ல இந்த பேட்டர்னு. இந்த மாதிரி இது ஸ்லீவுக்கு, பேக்கில் வந்து நெக்கு வந்து இதுதான். பக்கத்தில் காட்டுறா, அழகாக இருக்குது பாரு. இது கிரே மாதிரியும் இருக்குது, சில்வர் மாதிரியும் இருக்குது. ஆக்சுவலாக 2 கலரும் மாதிரி இருக்குது. தெரியல, ஏதோ ஒரு கலர். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ். இதுதான் இதோட ப்ளவுஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர். லாஸ்ட்டு அப்புறமா வந்து எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மிளகாத்தூள். ஆல்ரெடி நான் அந்த ப்ளவுஸ் என்னத்துக்கு ப்ளவுஸ் அனுப்பியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ் தான். இது வந்து எங்கள் அம்மாவோட saree. நான் லாஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல மாந்தளி கலரில் இந்த வாடாமல்லி கலர் பார்டரு. ஸோ திஸ் இஸ் மெஜந்தாவா அந்த கலர் எனக்கு கொடுத்துருந்தாங்க இந்த saree. ஆனால் இதுக்கு ப்ளவுஸ் என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸ் எதுவுமே மேட்ச் ஆகவே இல்லை. பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹாஃப் saree ஃபங்க்ஷன் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த saree கட்டியிருந்தேன். அப்புறமா வந்து எங்கள் அத்தை கொடுத்த சாரியை கட்டினேன். ஸோ அதனால் எனக்கு இந்த saree என்னவோ ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. அதுக்கு ப்ளவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அவங்களோட ப்ளவுஸையே எனக்கு அனுப்பி விட்டாங்க. அதுதான் இந்த ப்ளவுஸ். ஸோ இது வேணா அதை நம்ம பிடிச்சி போட்டுக்கலாம். நம்ம தான் இப்போ மிஷின் வாங்கிட்டோமே, நம்ம தான் பெரிய சர்வீஸ் ஆகிட்டோமே. ஆக்சுவலி இது 18 kg பார்சல்ன்றதுனால ஒரு 18,000 19,000 ரூபாய் வரைக்கும் ஆச்சுங்க பார்சல் அனுப்புறதுக்கு. அது இல்லாமல் இங்கே டேரிஃப் வந்து ஒரு $40 பே பண்ண சொன்னாங்க எங்களை. ஸோ அப்போ தான் கிளியரன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதனால் $40 பே பண்ணி இது வந்து இங்கே வாங்கிக்கிட்டோங்க நாங்கள். ஆனால் பார்சல் வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 6 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. 6-7 நாள் ஆயிடுச்சுங்க. யூஸ்வலாக வந்து 3 to 4 டேஸில் வந்துடும். ஸோ இந்த தடவை கொஞ்சம் லேட்டாகி வந்துச்சு. அது மட்டும்தான், மற்றபடி பார்சல் நல்லா சேஃபாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.